recording. நம்ம இப்போ இங்கே லேட்டக் கோடில் இருக்க எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓவர்லிஃப்ட்ங்கிற இந்த பேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நம்பர் 36 இருக்க எரரை நீங்கள் வந்து டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ. இங்கே ரைட் சைடு நீங்கள் பார்க்குறது வந்து அவுட்புட். இந்த லேட்டக் கோடோட அவுட்புட் வந்து ரைட் சைடு டிஸ்பிளே ஆகுது. அந்த டிஸ்பிளேல யுவர் கோட் ஹேஸ் அன் எரர் தட் நீட் டு பி ஃபிக்ஸ்ட். அதாவது இங்கே எரர் இருந்தது அப்படின்னா இங்கே அவுட்புட் வராது. இது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மெசேஜ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறது ரோ நம்பர் 91க்கு போகிறோம். ரோ நம்பர் 91ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மொத்த பாடி லேட்டக் கோர் கண்டென்ட் எங்கே முடியுது அப்படின்னா இந்த பாடி எண்ட் அப்படிங்கிற இந்த லைனில் முடியுது. மோஸ்ட்லி அது வந்து 200 லைன் 210க்கு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மொத்தத்தையும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ChatGPTக்கு வரோம். ஸோ ChatGPTயில் வந்து காப்பி பண்ண கண்டென்ட்டை அந்த கோடை லேட்டக் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் ஃபிக்ஸ் த மேத் அண்ட் லேட்டக் எரர், ஃபிக்ஸ் த மேத் அண்ட் லேட்டக் எரர் அப்படிங்கிற சிம்பிள் ப்ராம்ப்ட் அதோட கண்டினியூஸாக நம்ம டைப் பண்ணும்போது ஸோ ChatGPT மொத்த கோடையும் புரிஞ்சுக்கும். அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சருக்கான மேத் எரரையும் செக் பண்ணும். அந்த ஃபார்மேட்டிங் அண்ட் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய லேட்டக் எரரையும் அதை செக் பண்ணும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுவே ஒரு ப்ராம்ப்ட் எழுதிடும். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அதுவே ஒரு ப்ராம்ப்ட் எழுதிட்டு ஒரு ஃபுல் கரெக்டட் கோடை உங்களுக்கு திரும்ப அது ரீப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதை நீங்கள் மூவ் பண்ணவோ ஸ்க்ரீன் அங்கே எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதும். நம்ம எதை அப்சர்வ் பண்ணுறோம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பாக்ஸை அப்சர்வ் பண்ணுறோம். அன்டில் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு வேவ் ஃபார்மில் இந்த ஐகான் வந்து சேஞ்ச் ஆகிடும். இட் மீன்ஸ் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ChatGPT இஸ் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதை மீன் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி மாறிடுச்சு. லெஸ் தென் 30 செகண்ட்ஸ்லேயே மாறிடுச்சு. ஸோ மாறினதுக்கப்புறம் இந்த காப்பி கோடை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் டேப் யூஸ் பண்ணி அந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஓவர்லிஃப்ட் பேஜுக்கு இங்கே வந்து Ctrl+V யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணி முடித்த உடனே இங்கே எந்த சேஞ்ச் நடந்தாலும் இமீடியட்டாக இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் வர்ற மாதிரி நம்ம இங்கே செட்டிங்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்பைல் டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டா இங்கே இருக்க மிடில் பண்ணுற எல்லா சேஞ்சஸும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ஆனில் வச்சுருக்கேன். அதனால் நான் எந்த சேஞ்ச் பண்ணாலும் இங்கே எனக்கு அவுட்புட்டில் அது இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் பேஜிலேருந்து இந்த 22 பேஜஸையும் நான் ஒரு தடவை குயிக்காக பார்க்க போகிறேன். ஏதாவது ஃபார்மேட்டிங் லேஅவுட் இஷ்யூஸ் இருக்கா, ChatGPT கொடுத்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ பேஜ் 1 ஃபஸ்ட் பேஜ்லேயே கொஸ்டினோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஆப்ஷன் 4 வந்து ஃப்ரேம் அவுட்டு வெளியில் போயிருக்கு. ஸோ நான் என்ன செய்யணும்? டாப் செகண்ட் லைனில் ரோ நம்பர் 2ல் ஸ்கேல் 100%, அதாவது 1 இருக்கு. 1 இஸ் நத்திங் பட் 100% இங்கே. ஸோ 0.8 நான் மாற்றுறேன். அதாவது 80% இந்த கண்டென்ட்டை நான் சின்னதாக்குனா தான் அது இதுக்குள்ளே வரும். ஸ்டில் அது வந்து T மேலே கொஞ்சம் ஒட்டியிருக்கு. ஸோ 80யும் ஒர்க் ஆகலை. நான் அப்போ 77க்கு மாற்றுறேன். ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ 77 மாற்றினதுக்கப்புறம் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கும். தென் ஐ மூவிங் டு நெக்ஸ்ட் பேஜஸ் போகிறேன். ஜஸ்ட் ஸ்கிம்மிங் எவ்ரி ஸ்டெப் ப்ராப்பர்லி ஒர்க்கிங் ஆர் நாட். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மொத்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். அவுட்புட் கிடச்சிருச்சு. 22 பக்கத்துலையுமே ஃபார்மேட்டிங் அண்ட் லேஅவுட் வந்து ப்ராப்பராக இருக்குது. தென் மூவ் டு த கோட் 37. இப்போ 37க்கு நான் மூவ் பண்ண உடனே இங்கே எந்த எரரும் எனக்கு காமிக்கலை. திஸ் மீன்ஸ் அவுட்புட் வரும். அப்போ இந்த 1ங்கிறத 0.85 நான் மாற்றிக்கிறேன். எனி நம்பர் 85%, 90% ஒரு சேஞ்ச் இந்த பேஜில் நான் பண்ணால் எனக்கு இங்கே அவுட்புட் டிஸ்பிளேக்கு வந்துடும். ஸோ அந்த அவுட்புட்டை திரும்ப ஃபஸ்ட் பேஜில் இருந்து நான் பார்க்கணும். எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது.
பட் ஸ்டில் நம்ம சாட் ஜிபிடியோட ஹெல்ப் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்மளால் இந்த 4 ப்ராப்ளத்தையும் ஆன்சர் பண்ணி ஆன்சர் இருக்கா, அது சரியாக இருக்காங்கிறத மேனுவலாக செக் பண்ணால் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதனால் திரும்ப கொண்டு போய் சாட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராம்ப்ட் ஃபிக்ஸ் த மேத் அண்ட் லேட்டக் எரர். திரும்ப அதே 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்குள்ளே நமக்கு கோட் கிடச்சிரும். இந்த ப்ராம்ப்டெல்லாம் தானாகவே எழுதிக்கிச்சு. நம்ம சொன்னது ஃபிக்ஸ் பண்ணுன்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்கோம். அது என்ன செய்யணுங்கிறத தானே டிடெக்ட் பண்ணி எழுதிட்டு அந்த ஃபுல் க்ளீன் வெர்ஷன் ஆஃப் த லேட்டக் கோட் அது ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அகெயின் நம்ம இந்த ஐக்கானை தான் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் நம்ம இந்த கோடை காப்பி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த எக்ஸிஸ்டிங் கோடை அப்படியே Ctrl+V கொடுக்கும்போது அது மேலேயே இது ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை அலைன்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். மொதல் பண்ணதோட வேகமாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா மேத் ஆன்சர்ஸ்லாம் அது செக் பண்ணிடுச்சு. ஸோ 20 பேஜும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஃபைலுக்கு போகிறோம். பேஜ் நம்பர் 38 குயிக்காக பண்ணலாம். ஸோ 0.9 தென் கம்பைல் ஆகுது. மீன்வாயில் இந்த மொத்த கோட் 91லேருந்து நான் கம்பைல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாடி எண்ட் வரைக்கும் அந்த கோடை காப்பி பண்ணுறேன். சாட் ஜிபிடிக்கு போகிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன உடனே ஃபிக்ஸ் த எரர், ஃபிக்ஸ் த மேத் அண்ட் லேட்டக் எரர் கொடுக்குறேன். என்டர். வெயிட் பண்ணுறேன். ஸோ சாட் ஜிபிடி ரெடி பண்ணுற வரைக்கும். அடுத்தடுத்த ஃபைலுக்கு செய்யும்போது சாட் ஜிபிடியே ரெடி ஆயிரும். நம்ம அடுத்து இந்த ஃபோர்க்கை தான் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லேர்னிங் வந்து அந்த மிஷினுக்கு நடந்துடும். ஸோ அடுத்தடுத்த ஃபைல் வந்து அது கொஞ்சம் வேகமாகவே நமக்கு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சாட் ஜிபிடி கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆன்சர் இங்கே இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லா ஒர்க்குமே அது பண்ணி தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்குது. இந்த ஐக்கான் மாறின உடனே காப்பி பண்ணுறோம், இந்த கோடை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சேஞ்சஸ் நடக்குது. சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அந்த கோடை அப்படியே டெலீட் பண்ணணும், இல்லை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 21 பேஜஸும் இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேஜுக்கு போகிறோம். ஸோ இங்கே எரர் வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஃபைலில் இந்த எரர் வரல, பட் இப்போ எரர் வந்திருக்கு. ஸோ நம்ம பண்ண வேண்டியது இந்த சேம் ஒர்க், எரர் ரெக்டிஃபை பண்ண சாட் ஜிபிடிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கும் பட்சத்தில் Ctrl+X கொடுத்து மொத்த கோடையும் கட் பண்ணியே எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடலாம் இங்கே சாட் ஜிபிடியில். தென் ஃபிக்ஸ் த எரர் இன் லேட்டக் அண்ட் மேத். ஸோ வெயிட் பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் ஆஃப் 30 to 40 செகண்ட்ஸில் நமக்கு 4 கொஸ்டினுக்கு ப்ராப்பரான லேட்டக் கோட் கிடச்சிரும். லுக் ஃபார் த ஐக்கான். வெயிட் பண்ணுறோம் காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரெடி,
click the code and just control V. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கம்பைலேஷன் நடந்து நமக்கு இங்கே இருக்க இந்த 2 பேஜ் வந்து 20 பேஜாக மாறிடும். தென் ஓவர்லேப் இருக்குது. லாஸ்ட் ஃபைலில் சொன்ன மாதிரி 100% இப்போது 90% மாற்றுறேன். பிகாஸ் கொஞ்சம் தான் ஓவர்லேப் இருக்கனால. ஸோ இந்த பர்சன்டேஜ் நம்ம டிசிஷன் based on the output. So first page okay. So all pages okay with 90%. ஒர்க் முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட் ஃபைலுக்கு போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொட்டீன் ப்ராசஸ். திரும்ப சொல்கிறேன், 35 இந்த ஃபைலை லேட்டக் ஃபைலில் இருக்கக்கூடிய லேட்டக் எரரை ஃபிக்ஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வர்றது தான் நம்ம டாஸ்க்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ட் டேபு, அதாவது இந்த ஓவர்லிஃப் பேஜுக்கும் இந்த சாட் ஜிபிடி பேஜுக்கும் ஆல்ட் டேபை வந்து நான் ப்ரெஸ் பண்ணால் அது ஈஸியாக எனக்கு போயிட்டு வரணும். இந்த ஃப்ளோ இருந்துச்சுன்னா நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் கிளிக்கை குறைக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த ரீகம்பைலில் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை வந்து ஆனுக்கு மாற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகும். பட் இப்போ ஏன் கம்பைல் ஆகலை அப்படின்னா, ஏதாவது சேஞ்சஸ் இந்த மிடில் இருக்கக்கூடிய லேட்டக் கோடில் நம்ம பண்ணும்போது தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் நடக்கும். இந்த சேஞ்சஸ் தான் ட்ரிகர் அதுக்கு. ஸோ இங்கே இருக்கிற எரர் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கு. சப்போஸ் ஹைலைட் பண்ணாமல் அவுட்புட்டே வந்தால் கூட அந்த லேட்டக் கோடில் எரர் இருக்கும். இந்த சென்ஸ் ஆன்சர் தப்பாக இருக்கலாம், இல்லை சில இடத்துல மேத் எரர் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஒன்று மேத் செக் பண்ணணும், ரெண்டாவது லேட்டக் கோடை செக் பண்ணணும். அதுக்காக நம்ம கீழே வர்றோம். லைன் நம்பர் 91 இந்த பாடி ஸ்டார்ட்டை டச் பண்ணக்கூடாது. லைன் நம்பர் 91 காப்பி பண்ணுறோம். பாடி எண்ட் ஆகிற வரைக்கும், இந்த 210 வரைக்கும் இதை காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சுங்க. அதாவது கட் பண்ணியிருக்கேன். பாடி ஸ்டார்ட் டு பாடி எண்ட் அந்த கோடை கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண உடனே இங்கே அவுட்புட் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபஸ்ட்டு ஸ்லைடு லாஸ்ட்டு ஸ்லைடு இருக்குது, இடையில கண்டென்ட் இல்லை, ஏன்னா கண்டென்ட்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண கண்டென்ட்டை கொண்டு போய் சாட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெரி சிம்பிள் ப்ராம்ப்ட், ஃபிக்ஸ் த லேட்டக் அண்ட் மேத் எரர். வெரி சிம்பிள் ப்ராம்ப்ட், ஃபிக்ஸ் த லேட்டக் அண்ட் மேத் எரர், என்டர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஒரு லேட்டக் கோடு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது பண்ணிகிட்ருக்க இந்த டைம் கேப்பில் நம்ம இங்கே போயிட்டு இதில் இந்த ஸ்கேலை மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா we can wait here. வித்தவுட் எரர் அது ஃபுல் கரெக்டட் க்ளீன் லேட்டக் கோடு வந்து அது நமக்கு கொடுக்குது. அதுக்கான ப்ராம்ப்டை அதுவே எழுதிக்கிச்சு. நான் இப்போ இந்த ஸ்க்ரீனை ஒன்றுமே செய்யலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆகும் இந்த கோடு ஜென்ரேட் ஆகிறதுக்கு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயர் ஐக்கானை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஸ்கொயராக இருக்கிற வரைக்கும் அங்கே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் அது சேஞ்ச் ஆன உடனே நம்ம இந்த காப்பி கோடை கிளிக் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டில் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கோடு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் சேஞ்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கொயர் சேஞ்ச் ஆகிருச்சு, காப்பி பண்ணியாச்சு. ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். 2 பாடி ஸ்டார்ட் பாடி எண்ட் இதுக்கு இடையில அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே நம்ம போய் அதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இங்கே அது ப்ராசஸ் நடந்து இங்கே ஒரு அவுட்புட் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்னு நம்ம பார்த்துக்க போகிறோம். இந்த ஆரோஸ் அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ. ஸோ 20 பேஜஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஜஸ்ட் ஸ்கிம்மிங். இங்கே ஒவ்வொரு லைனும் நம்ம ரீட் பண்ண வேண்டியதில்லை, ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த பேஜ் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும், ஓவர்லேப்பிங் இல்லாத வரைக்கும். பட் இங்கே ஓவர்லேப்பிங் இருக்குது. ஸோ இங்கே ஓவர்லேப்பிங் இருக்கிறதுக்குன்னா இதை வந்து 0.9 மாற்றிக்கிறோம். 0.9 ஓவர்லேப்பிங் இருந்தால். ஸோ தென் செகண்ட் தேர்ட், ஸோ வரிசையாக எல்லா பேஜஸும் பார்க்குறோம். நம்ம ஆன்சர் செக் பண்ணலை,
வெறும் ஃபார்மட்டிங் லேஅவுட் மட்டும் தான் செக் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே ChatGPTயில் போட்டுட்டு எடுத்ததுனால ஆன்சர் அதுவே செக் பண்ணியிருக்கோம். மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ 20 பேஜஸ் 25 பேஜஸ் இங்கே வரும். ஸோ ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபைலுக்கான கோட் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே இருக்க ஐக்கான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இப்போதைக்கு ஆப்ஷனலாக சொல்லியிருக்கோம். ஏன்னா ஃபைனலாக நம்ம ஒரு தடவை அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல் யூஸ் பண்ணலாம்னு. ஒன்ஸ் இந்த எரர்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களே நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாலும் ஃபைன். ஸோ இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணணும், பட் நான் பண்ணலை. நான் ஒரு சின்ன அடிஷன் பண்ணுறேன். இப்போ புதுசாக கோடில் வந்து ஒரு லாஸ்ட் பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் அதை செய்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அந்த பேஜில் வந்து இந்த லோகோ கொண்டு வர்றதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, இதுக்கு அடுத்து ஆப்ஷனல் நான் சொன்னேன்ல, அவங்க பண்ண போகிற வேலை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக குரலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. லெஸ் தென் 1 minute ஆர் 1.5 minutes தான் அவங்களுக்கான ஒர்க்கு. இப்போ இந்த கோடு வந்துருச்சு இல்லையா ஏற்கனவே ChatGPTயில், அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. இந்த ஃபிக்ஸ் பண்ணதை ஒன் மோர்னு மட்டும் நான் டைப் பண்ணாலே எனக்கு திரும்ப இன்னொரு செட் ஆஃப் ஃபுல் கோட் அது கொடுக்கும். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் நம்ம ரைட்டப்பு அது மெஷின் வந்து ஒன்று லேர்ன் பண்ணுச்சு. மெஷின் லேர்ன் பண்ணதை நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக திரும்ப ஜஸ்ட் அஸ் வெரி ஷார்ட் ஒரு ப்ராம்ப்டில் அதே ஃபுல் கோடு ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபுல் கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி இப்போ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் செஞ்சு எரரை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வெறும் 3 கொஸ்டினுக்காக இவ்வளோ எஃபர்ட்டா அப்படிங்கும்போது அது தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது நமக்கு வேணுங்கிற அந்த பர்பஸ்க்காக இந்த சேட் எங்கே நடந்திருக்கோ அதுக்கு கீழே நான் ஒன் மோர்னு கொடுத்தா அது இன்னொரு அதே ஃபுல் கோடு கொடுக்கும். ஏன்னா நம்ம இம்மீடியட்டாக பண்ணுறோம் இந்த ப்ராசஸை. அப்போ அதோட நெக்ஸ்ட் அதோட மெமரியில் வந்து இந்த மொத்த ப்ராசஸும் அப்படியே இருக்கும். மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஃபுல் எரர் ஃப்ரீ கோடு கிடச்சிரும். நம்ம திரும்ப இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிமிஷம் ஆகலாம் மேக்ஸிமம். இந்த ஒரு நிமிஷத்தில் இதை ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெடியாக இருக்கும் காப்பி பண்ணுறதுக்கு. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப ஒன் மோர் கொடுத்துரும். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப ஒன் மோர் கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கோடுக்கு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேப்பில் நம்ம இங்கே போய் அதை பேஸ்ட் பண்ணுறோம். எங்கே பேஸ்ட் பண்ணுறோம்? இந்த பாடி எண்டுக்கு மேலே அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ChatGPT இன்னொரு கோடு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. பட் நம்ம இங்கே இந்த 20 வந்து 40 மாறிடும். மிச்சம் இருக்க அந்த 20 பேஜை நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். 39 பேஜஸ் வந்துருச்சு. ஏற்கனவே 20 பேஜஸ் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நவ் 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெரிஃபிகேஷனுங்கிறது அந்த ஓவர்லேப்பும் அலைன்மெண்ட்டில் எதுவும் இஷ்யூ இருக்காங்கிறது மட்டும்தான். ஸோ 39 பேஜஸும் பார்த்துட்டோம். இப்போ திரும்ப ஆல்ட் டேப் அமைக்க அந்த பேஜுக்கு போகிறேன். ஆல்மோஸ்ட் கோட் ரெடியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் இது ரெடி ஆயிடும். Do you like it? Subscribe. Do you like it? Subscribe. Do you like it? Subscribe.